பிரியாணினா இது பிரியாணிங்க, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. அப்பா இவ்வளோ பிரியாணி கடை பார்த்துருக்கியா? இல்லை பார்த்ததே இல்லை. துணிக்கடை மாதிரி வேலை பார்த்துருக்கோம். நகைக்கடை இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிரியாணி கடை ஏங்க சனிக்கிழமை எவ்வளவு கூட்டம்னா அப்ப ஞாயிற்றுக்கிழமை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு. இங்க பாருங்களேன். மக்கள்ஸ் அடுத்து எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, நானும் நம்ம எடிட்டர் வந்து பிரியாணி சாப்பிடலாம்னு கிளம்பிட்டான். என்னடா பிரியாணி விடவே மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? அந்த அன்னைக்கு ஆக்சுவலா நைட்டும் பிரியாணி சாப்பிட்டோம். இங்க வந்துட்டு கோயம்புத்தூர்ல கிளம்பணும் தெரியுங்களா? அந்த அன்னைக்கு நைட்டும் பிரியாணி தான். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? மக்கள்ஸ் குழம்பாதீங்க, ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ வந்து இன்ட்ரோ எல்லாம் பேசுனங்காட்டி வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்துங்க கம்ப்யூட்டர் வாங்க போனோம் சரிங்களா. அந்த கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருப்பேன். நான் எடிட்டிங் கம்ப்யூட்டர் வாங்குறத சொன்னீங்க பார்த்தீங்களா. கம்ப்யூட்டர் வாங்க போனப்போ இந்த பிரியாணி கடைக்கு எதர்ச்சியாக சாப்பிட போனாங்க சரிங்களா. வேறு பிரியாணி கடைக்காக போனது, அந்த பிரியாணி கடை தென்படலை. கரெக்டாக இந்த பிரியாணி கடை தென்படுது. சரி ஓகேன்னு சொல்லி போய் சாப்பிட்டோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மிரண்டு போயிட்டேன். அங்கே நடந்த நிகழ்வுகள் அதை வச்சு பார்க்க வச்சு இதெல்லாமே வீடியோ எடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு வீடியோவுக்கே கண்டென்ட் கிடச்சிருச்சு. ரைட் ஓகே, இதை போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, சூப்பராக இருக்கும், கண்டினியூட்டியாக பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வாங்க போனோம்லங்க, அந்த வீடியோ நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போவும் பிரியாணி சாப்பிட போகிறேன். இப்போ எங்கே வர அப்படின்னா வேணும் பிரியாணி. நம்ம பைனரி ஸ்டோர் பக்கத்துலேயே லெஃப்ட் போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு போகிற ரூட்டில் போனோம் அப்படின்னா அங்கே இருக்குதாம்மா பிரியாணி. சூப்பராக இருக்குமாம்மா. பிரியாணினா உயிருங்க. பிரியாணியில் வரசில் ஒரு ஹிட்லைக்கை போட்டு விட்ருங்க. ஆமாம், நீங்கள் பிரியாணி தானா பிடிக்கும்? நம்மள பிரியாணி லவர்ஸுங்க. ஏங்க அங்கே பாருங்களேன், எஸ்எஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு எம்மாம்பெரிய பிரியாணி கடை. நீ சிஸ்டம் பில்ட் பண்ண வந்த இடம் இல்லை பிரியாணி கடைக்கு சாப்பிட போட இடம். நான் ரெண்டுக்கும் தான் வந்தேன். இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பிரியாணி கடை இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். பிரியாணி ஹைதராபாத் எஸ்எஸ் பிரியாணி. அப்படியே எங்கள் அப்பா. இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து வெளியே ஆர்டர் போக மாட்டேன் தெரியுது. வண்டியில் வச்சு லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன். இல்லை அங்கேருந்து செஞ்சு கொண்டாடுறாங்களான்னு தெரில. ஆமாம், இங்கெல்லாம் வந்து செய்ய முடியாதுல்ல. இதில் வந்து விறகடுப்பில் செஞ்சாங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் வெளியிருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இங்கே தாங்க காலேஜ் படம் ஊராக இருக்குது. ஏன்னா சாப்பாடுறதுக்கு இந்த இடத்துல ஃபேமஸ் இல்லை. இங்கே பாருங்க எல்லா பசங்க தான். அந்த பக்கம் பாருங்கள் எஸ்எஸ் ஹைதராபாத் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே இருக்கா? சரி சரி. அப்பா பாருங்க பயங்கரமாக இருக்குதுங்க. படன்னு அடிச்சு முடிக்கிறாங்க. அப்படியே பின்வால் எடுங்கட்டும். பிரியாணினா இது பிரியாணிங்க, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. அப்பா ஓகே ஓகே. வாரங்க மக்கள் ஒரு டக்குன்னு சொல் பண்ணிட்டாங்க மக்கள்ஸ். இது மேலே போய் சாப்பிட மட்டும் தெரியுதுங்க. கேட்டுக்கலாம், என்னென்ன கேட்டுக்கலாம். ஒரு பிரியாணி வாங்க 2 பேர் சாப்பிடலாமாங்க. அப்படியே சொன்னாங்க. 220 ரூபா சொன்னாங்க ஒரு பிரியாணி. ஆனால் வேற மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாசம் அப்படியே தூக்குதுங்க ஆளை வந்த மாதிரிங்க. வாங்க மக்கள்ஸ், நம்ம கிட்ட வலுவு இருக்குது, அதெல்லாம் நடந்தே போகலாம். மக்கள்ஸ் அங்கே ஒரு அண்ணா இருந்தார், அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தேன் வேற லெவலு. சரி வாங்க போகலாம். மொத்தம் 3 ஃப்ளோருங்க, கீழே 1. இது பாருங்க, இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. அதே உள்ள பாருங்க ஏசிங்க, ஃபுல் ஏசி. நம்ம வாங்க தேர்ட் ஃப்ளோர் போகலாம். ஒரு பிரியாணி கடை இவ்வளோ ஃபேமஸா? இவ்வளோ பெரிய பிரியாணி கடை பார்த்துருக்கியா? இல்லை பார்த்ததே இல்லை. துணிக்கடை மாதிரி வேலை பார்த்துருக்கோம். நகைக்கடை இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிரியாணி கடை இந்த சூடு இருந்து வேற நான் என்னமோ நினைச்சிருங்க. எல்லாம் வாய்ப்பாக்கி போட்டெல்லாம் வேலை செய்யறாங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டேன். உள்ள போய் சாப்பிடலாம் வாங்க. மக்கள்ஸ் என்னடா எம்டியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி மட்டும் ஒரு நினைப்பு நினைச்சிடாதீங்க. இது வந்து தேர்ட் ஃப்ளோரு. அப்போ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, கீழே அந்த பக்கம் எல்லா பக்கம் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலேஜ் குழந்தைங்களும் இங்கே தான் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க போல். அப்பா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. அப்புறங்க இந்த எஸ்எஸ் பிரியாணி கடையை பற்றி விசாரிச்சுருங்க. ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதாமா. மொத்தம் 3 ஃப்ளோரு. பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
அவங்கெல்லாம் வந்து ஒரு 10-15 பேர் வந்து கேங்கா சாப்பிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தனா அசந்து போயிட்டேன் நானு. காடை கௌதாரி எல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா பயங்கரங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த அப்படின்னா கியூவில் நிற்குமாமா. வேற மாதிரில பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரெட் அல்வா வைங்க ப்ரோ வைங்க. பாருங்களேன் பிரெட் அல்வா எப்படி இருக்குதுன்னு. இதை நான் வீட்லேயே செஞ்சுருக்கிறேங்க. பண்ணு இருந்தால் போதும் ஜம்முன்னு செய்யலாம். சரி ஒன்றும் இல்லைங்க. பண்ணு இருக்குதாங்க. பண்ணை வந்து நெய்யில் எப்படியோ பண்ணணும். பட் பண்ணிருக்கேன் நான், மறந்து போச்சு. வீட்லேயே செய்யலாங்க. ஆனால் செம்மையாக இருக்கு. சக்கத்தாக இருக்கு. பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக சாப்பிட்றோம். இங்கே பாருங்க மக்கள், இந்த பசங்க எல்லாருமே வந்து சிட்டி காய்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்களேன். நல்லா சாப்பிட்டாலும் கொழுக்குன்னு இருக்காங்க மக்கள். நம்ம தான் கிராமத்தில் நாட்டுக்கோழி அடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க நினைச்சே சாப்பிட்றாங்க. இல்லை ஒரு கேங்காக வர வேண்டியதா, என்ஜாய் பண்ண வேண்டியதா. சிட்டி கலாச்சாரமே வேற. என்ஜாய் பண்ணட்டும் எல்லாம் சில காலம். மக்கள் இங்கே பாருங்கள் பிரியாணி வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே தயிர் பச்சடிங்க. இதோ பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிரியாணி தான் வந்து 220 ரூபாங்க. 2 பேர் அசால்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. வாங்க மக்கள் சாப்பிட்டு பார்ப்போம். மறுபடியும் வேணும் அப்படின்னு இன்னொரு இது வாங்கிக்கலாம். நான் அட் டைமில் 2 வாங்கிட்டா சாப்பிட முடியுமான்னு தெரியல. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. வாங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணிடுவோம். மாப்பிள்ள வச்சு விடுங்க மாப்பிள்ள. தள்ளுங்க மாப்பிள்ள. சே இந்த பிரியாணி அதை பார்த்தாலே தனி சுகம்தான். ஓ பீஸ் மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு பீஸ் வச்சுங்க. சூப்பருங்க. மக்கள் இங்கே பாருங்க லெக் பீஸ் பாருங்க எந்த மாதிரி குக் ஆகிருக்கு பாருங்களேன். சே சூப்பர் தான் பாருங்க. இது வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருக்குங்களா, அதாட்ட தெரியுது. உங்களுக்கு லெக் பீஸ் இருக்கா? பீஸ் இருக்கா? ரைட் பீஸ் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பாருங்க அது போகன்னா இவ்வளோ பிரியாணி இருக்கு. சூப்பர். சாப்பிடலாமா? சரிங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த பீஸை வாயில கட்டிக்கும் போது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹரிபுரம் வந்து வீடியோ பண்ணி இந்த பிரியாணி செஞ்சுதான் பாத்தீங்க, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது அந்த ஒரிஜினல் அந்த பாய் வீட்டு பிரியாணி சொல்ற அந்த கிளாசிக்கல்னு சொல்றோம்ல. நான் ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவேன்ல, என் வாழ்க்கையிலேன்னு சொல்லுவேன். இது வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே எப்படி சாப்பிட்டது இல்லைங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குதா. நெக்ஸ்ட் பாருங்க, சத்தியமா 220 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. இவ்வளோ குவான்டிட்டிங்க பாருங்க. 2 பேர் சாப்பிடலாம். வேற லெவலு. கடையை பார்த்தா வெளியே நம்ம ரொம்ப ரிச்சுன்னு நினைப்போம். அப்பெல்லாம் கிடையாது. காமன் பீப்புள் இருந்து எல்லாருமே சாப்பிடலாங்க. இங்க பாருங்களேன் அப்படியே ரைஸ் பஞ்சாட் இருக்குதுங்க. சூப்பர். அல்டிமேட் மக்கள். எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. ரொம்ப அப்படியே அந்த சந்தோஷத்தின் உச்சம் சொல்லுவோம்ல, அப்படியே வெயிட் கிட்டத்தட்ட பிரியாணி சொல்லி வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுவோம். அந்த வெயிட்டிங்லேயே வெறியாச்சு. கொண்டாந்து வச்சு எடுத்து வாயில வைக்கும் போது இதுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் கூட வெயிட் பண்ணிக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இல்லடா இவ்வளோ உதார விடுறேன்னு நினச்சிக்காதீங்க. சத்தியமா ஒர்த்துங்க. ஒர்த்து சுதாகர் சொல்ற மாதிரி ஒர்த்து. சுதாகர் மாப்பிள்ள ஒர்த்துடா. செம்ம. நான் சாப்பிட்டு இருக்கேன். இந்த கத்திரிக்காய் தொப்பு சாப்பிட்டு பார்த்தேன்னா இது செம்மையா இருக்குதுங்க. அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, ராயலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நெக்ஸ்ட் நம்ம 2 ப்ரோவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் அப்படியே பேசுகிறோமா யூடியூப்பானு கேட்டார். ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம கொண்டரங்கி மலை போனோம்லங்க, அந்த ஊர் தான் இவர். இந்த பிளாக் டிஷர்ட்டு கொண்டரங்கி மலை போய் மூலனூர், அந்த ஊர் தான் இவர்.
கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்கலாம், அதில் படிக்கிறாங்களாமா. மக்கள் இதோ பாருங்க, இப்படி தானுங்க பசங்கள்லாம் கோயம்புத்தூர்ல படிக்கிற பசங்கள்லாம் கேங்காக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ, பர்த்டே பார்ட்டியா? பர்த்டே பார்ட்டியா? டீம் லஞ்ச் ப்ரோ. ஓகே ஓகே, டீம் லஞ்சா? ஓகே 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 ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க மக்கள், கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போலாம் ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ப்ரோ, வரட்டுங்களா? பாய் பாய். ஓகே வா. ஒரு 3 ஃப்ளோர் கொண்ட பிரியாணி கடைக்கு வந்து சாப்பாட ஒரு டேஸ்ட் எப்படி அவ்வளோ இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சுங்க. 2 பேர் சாப்பிட பொறுத்தா இருந்தது. வந்து சூப்பர் மக்கள். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஏதோ ஒரு நீங்க கடையில ரெடி பண்ற ஸ்பெஷல் முட்டாயாமா அது. ஒண்ணு கேட்டேன், தலைவர் எடுத்து கொடுத்தாரு. கையில கொட்டு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், அப்படியே கையில கொட்டி பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இவங்க கடையிலேயே ஸ்பெஷலா ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாத்துக்கோங்க. அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கலர், வித்தியாசமா இருக்கு. ஸோ பாருங்க மக்கள், கையில கொட்டியாச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக இதோட கடை விட்டு கிளம்பிட வேண்டியதான். இவங்களே ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஒட்டா இருக்கு. அந்த நார்மல் ஹோட்டல் வெள்ளை கலர் வச்சுருப்பாங்களா, அதோட இது கொஞ்சம் பொறுக்குன்னு போகிற மாதிரி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிகுதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க, செம்ம. இதோ பாருங்க மக்கள், இது வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ளோரோ ஃபஸ்ட் ஃப்ளோரான்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கேபின் மாதிரிங்க. கப்புள்ஸுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே, அவ்வளோ போலாங்க மாப்பிள்ள. ஆதார் கார்டு போட்டோ எடுக்கிறதுக்கு மாதிரி நிற்கிறாங்க பக்க. ஐயோ, ஒரு பிரியாணி ஏங்க சனிக்கிழமை எவ்வளவு கூட்டம்னா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு. இங்க பாருங்களேன், அங்கிருந்து மேல அது வரைக்கும் லைன்ல நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஃபேமஸ் பாருங்க இந்த பிரியாணி கடை. மாப்பிள்ள இன்னைக்கு சனிக்கிழமை, அப்ப நாளைக்கு நான் ஆடி போய் என்ன பேசன்னு தெரியாம நின்னுக்கிறேன். அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை யோசிச்சு பாருங்க மக்கள், எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. வா, வேற மாதிரிங்க. இங்க பாருங்களேன் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே பாருங்க, உள்ள பாருங்க, உள்ள நிக்கிறாங்க, அப்படியே மேல வரைக்கும் போறாங்க மக்கள். பயங்கரமான ஃபேமஸான கடை போலங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அந்த ரோடு அந்த பக்கம் வரைக்கும் நிற்குமாமா. சரி போலாம் மாப்பிள்ள. இந்த இடமே ஒரு தேர் கூட்டமாட்டு இருக்குதுங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி காமிச்சேன்ல, அந்த குண்டாவில் எடுத்து போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்விக்கி வெளியே பார்சல் வாங்குறாங்கல்ல, அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகேங்க. பயங்கர தரமான பிரியாணி கடை, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிங்க. மக்கள்ஸ் அவ்வளோதானுங்க, சாப்பிட்டு வந்தாச்சு. நம்ம ஏதோ போய் சாப்பிட்டோம். உள்ள இருக்கிற நிறைய பேர் அங்கே நல்லா பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பையன் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் கடைசியில் ஒருத்தன் வந்து வெக்ஸ் பண்ணி விட்டானுங்க. ஒருத்தன் திடீர்னு வந்து யார் நீங்கள் எதுக்கு போட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னாப்பலையா, இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் அப்போ நம்ம போட்டு கையாமையான்னு கத்துறானுங்க. எனக்கு சங்கட்டம்னா சங்கட்டம். அங்கே அத்தனை பேர் நிற்கிறாங்க. எனக்கு சரியான வெக்ஸ் ஆகி போச்சு. என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பர்மிஷனா கரெக்டு தான், அது ஒரு தன்மையாக சொல்லியிருந்தா நம்மளுக்கு சரி ஓகேண்ணா, யூடியூபர் சொல்கிறீங்க பர்மிஷன் வாங்கி எடுக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பண்ண அவன் பாட்டுக்கு வந்து கையா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். ஐயோப்பா, வெக்ஸ் ஆகி போச்சுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கடை டெவலப் ஆகாத வரைக்கும் யூடியூபர் தேவை. என்னங்கிறீங்க? அவங்க நல்லா பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, இப்போ அவங்க டெவலப் ஆகுறாங்க, அது தப்பு சொல்ல கிடையாது. அவங்க இப்போ ஆனால் பிரியாணிலாம் கிளாசிக்கலாக செம்மையாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வேறு மாதிரி. அவரை ஒர்க் பண்ணுறவர் போல் அவர் யாரும் தெரியல, ஓனர் வேறு. பட் சொல்கிறேன், ஒரு கடை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இந்த இதில் வந்து யூடியூபர் ஃபீல்டெல்லாம் நிறைய இந்த மாதிரி அவமானங்களை சந்திப்பாங்க. ஒரு கடை டெவலப் ஆகுது முன்னாடி வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் அது பண்ணுவாங்க. டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ யூடியூப் என்னதான் சொன்னாலும் சரி வெளியே நின்னுங்கன்றுவாங்க ஒரே பேச்சில், ஏன்னா கஸ்டமர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சுங்க, வேற லெவல். நான் தான் சொல்கிறேனே, இந்த மாதிரி பிரியாணிலாம் வந்து சென்னையில் ஒரு டைம் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டேன். அங்கே அது வீடியோ கூட போட்டிருப்பேன். சென்னையில் நான் இங்கேருந்து போனது, பசங்களோட போனது, அங்கே போய் சாப்பிட்டதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மேனிக்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. ஏன்னா கடைசியில் அந்த ஒருத்தர் அந்த ஆள் மட்டும் வந்து வெக்ஸ் பண்ணி விட்டான். சரி, இப்படிலாம் பேசவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்குதுங்கம்மா. இப்போ பர்சனல் சொன்ன அப்புறம் சுற்றி அத்தனை பேர் நிற்கிறாங்க. வந்து நம்மளை இது பண்ணும்போது யார் நீங்கள் எதுக்கு நீங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், சங்கட்டமாக இருக்குமில்ல. அந்த வீடியோவில் டெலிட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யாரும் போட்டு விடலாம், ஏதோ போட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த கடைக்கு போய் சாப்பிடுவீங்கல்ல, அதனால தான். சரி, ஓகே மக்கள்ஸ், பாய் மாப்பிள்ள, பாய். அவ்வளோதான், வந்தாச்சு பைனரி கம்ப்யூட்டர்ஸ், வாங்க போகலாம். இவ்வளவுன்னு சொல்லி அட்ரஸை சொல்ல மறந்துட்டு தானுங்க. அதனால தான் அங்கே நம்ம கூட சாப்பிட்டு இருந்தார்ல பையன், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டேன். 11th ஸ்ட்ரீட்டு, கிராஸ்கட் ரோடு, கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில்
11th ஸ்ட்ரீட்டு கிராஸ்கட் ரோடு, 11வது வீதி கிராஸ்கட் ரோடு. சரிங்களா, 100 அடி ரோட்டிலிருந்தும் வரலாம், கிராஸ்கட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எஸ்எஸ் பிரியாணின்னு சொன்னாலே தெரியும், பயங்கரமான கடை, அதான் கடை பேர்லேயே இருக்குமில்ல. சரி ஓகேங்க. அவருக்கு மேலே அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அது சொன்னால ஒரு நபர், இப்போல்லாம் நேரத்தில் அந்த வருத்தம் எங்கே போச்சுன்னு தெரியல, ஓடியே போச்சு. அப்போதைக்கு இப்போ ஒருத்தர் மேலே அது அப்போதைக்கு அப்போ இருக்கும், அப்புறம் போயிருமில்ல கோவம், அந்த மாதிரி. இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க பிரியாணி, போய் சாப்பிடுங்க, சூப்பராக இருந்துச்சு.